விசாவை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து 6 மாதத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால குறிப்பா ஐடி நிறுவன ஊழியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல இந்த கோடைக்கால விடுமுறைக்காக இந்தியா வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அவர்களுக்கும் இந்த H1B விசா தற்காலிக நிறுத்தம் ஒரு தடையாக இருக்குமா, சிக்கலாக உருமாறுமா? அது தொடர்பான கருத்துக்கள். இல்ல, அதாவது ரெண்டு குரூப்ஸ் வந்து பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து ஐடி, அது வந்து நம்ம பரவலா எல்லாரும் பேசிக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அமெரிக்காவிலேயே வந்து இருந்துகிட்டு ஒரு ஒரு விசால இருந்துகிட்டு H1Bக்கு அப்ளை பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் விசால போயிருக்கலாம், அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து விசா ஸ்டேட்டஸ் மாத்திக்கிட்டு அங்கேயே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படலாம். ஸோ அவங்க அந்த மாதிரியான இந்தியர்கள் வந்து அங்க அப்ளை பண்றதுக்கு விருப்பப்படலாம். ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் 2 அல்லது 3 தரப்பு, அதாவது ஐடி மட்டும்னு சொல்ல முடியாது, சில மற்ற ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட்ஸ்லயும் பாதிப்பு இருக்கும். ஆனா அங்க வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு தெரியாது அப்படிங்கறதா என்னுடைய கணிப்பு மற்ற ஃபீல்ட்ஸ்ல. திரு சுமத் ஸ்ரீராமன், இப்ப வந்து ஒரு தற்காலிக நிறுத்தம் ஆகியிருக்கு இல்லையா, இது ஒரு 6 மாசத்திற்கு. இப்ப இந்தியா வந்திருக்கிறவங்க ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அவங்க பிளான் பண்றாங்க திரும்ப யுஎஸ் போறதுக்கு. அப்படிங்கும் போது அவர்களுடைய அந்த விசாவை புதுப்பித்து கொண்டு மீண்டும் அமெரிக்கா திரும்ப முடியாதோ, அப்படி ஒரு சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, இது வந்து நம்ம யுஎஸ் கான்சுலேட் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஆக்சுவலா ஏற்கனவே வந்து அப்ளைடு, அதாவது விசா அப்ளிகேஷன் போயிட்டு அது நிலுவையில் இருக்கிற விசாஸ் வந்து ப்ராசஸ் செய்யப்படுமா, இல்ல அதுவும் வந்து நிறுத்தப்படுமா, அல்லது ஏற்கனவே விசா ஏற்கனவே இருக்கிறவங்க திரும்பி போக முடியாதுன்னு ஒண்ணுமே சொல்லல. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் இதுல நிலுவையில் இருக்கிற விசாஸ் ப்ராசஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து நமக்கு கிளாரிட்டி இந்திய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியே நிச்சயமா வந்து இன்னைக்கோ நாளைக்கோ நிச்சயமா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க. இப்ப திறமையான இந்திய பணியாளர்கள் வந்து ஐடி நிறுவனங்கள்ல அதிக அளவுல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப அவர்களுக்கு குறிப்பா இந்த விஷயம் H1B விசால தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த தற்காலிக நிறுத்தமானது எவ்வளவு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்? இப்ப இந்த GRE எக்ஸாம்ஸ், TOEFL எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்தி காலேஜ்க்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஜாயின் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த தற்காலிக நிறுத்தம் என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், திரு சுமத் ஸ்ரீராமன்? இல்ல, இந்த TOEFL GRE எழுதிட்டு படிப்புக்கு போறவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஏன்னா இது வந்து பெரும்பாலான பணி செய்யறதுக்காக வழங்கப்படும் ஒரு விசா பெரும்பாலான கேசஸ்ல. ஜஸ்ட் ஒரு 3 இயர் கோர்ஸுக்கு போய் படிக்கிறாங்க, இல்ல 2 இயர்ஸ் MS போறாங்க, இல்ல அந்த மாதிரி போறவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஏன்னா அமெரிக்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வெளிநாட்டுல இருந்து வர்ற மாணவர்கள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதனால வந்து அதெல்லாம் வந்து அவங்க நிறுத்த மாட்டாங்க. இது வந்து பணியாளர்கள், ட்ரம்ப் அரசு வந்து பதவியேற்ற பிறகு அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது அமெரிக்கன் ஃபர்ஸ்ட், எங்க உள்நாட்டு மக்களுக்கு தான் நாங்க வேலைகள் கொடுப்போம், அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையாக இது எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம். அந்த ரீதியாக அவங்க இண்டஸ்ட்ரியல் ஹெட்ஸ், கம்பெனி தலைவர்கள் எல்லாம் சந்திக்கும் போது கூட நீங்க இங்க இருக்கிற மக்களை வந்து நீங்க வேலைக்கு நியமனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் கொடுப்போம், இல்லாட்டி டாக்ஸ் எக்ஸம்ஷன் பிரேக் கொடுப்போம் அப்படின்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. அந்த ரீதியாக இது ஒரு நடவடிக்கையா பார்க்கலாமே தவிர இது படிப்புக்கு போறவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அப்படிங்கறதா என்னுடைய கணிப்பு. ஆனா எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம கான்சுலேட்ல இருந்து, யுஎஸ் கான்சுலேட்ல இருந்து இல்லாட்டி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா நமக்கு கிளாரிபிகேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திரு சுமத் ஸ்ரீராமன், நீங்க சொன்னது போலவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய திறமையான ஊழியர்கள் வந்து குறிப்பா ஐடி நிறுவன ஊழியர்கள் மேல்தளத்தில் டாப் ப்ரியாரிட்டி இடத்துல வந்து இருக்கிறாங்க. யுஎஸ்ல இருக்கக்கூடிய சில கன்சர்ன்ஸ்ல நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப அவர்களுக்கு இந்த ஒரு H1B விசா மூலம் ஒரு சிக்கல் ஏற்படுமையானால் இது வந்து இன்டைரக்ட்லி இது இந்தியா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த உறவுகள்ல ஒரு ட்ரிஃப்டை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளா இந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் அமையுமா? இந்த ஒரு நடவடிக்கை வச்சு நம்ம எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இந்திய அமெரிக்க உறவு வந்து வலுவாக இருக்கிற ஒரு உறவு. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக மிகவும், அதுவும் அந்த இந்தோ யுஎஸ் நியூக்ளியர் டீலுக்கு பிறகு ரொம்ப அதிக நெருக்கமான ஒரு உறவு. ஒரு நடவடிக்கை 2 நடவடிக்கையினால் வந்து அந்த உறவு முழுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நிச்சயமாக வந்து ஒரு தற்காலிக அடுத்த 6 மாத காலத்தில் அவங்க என்ன பாலிசி டிவைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது வரைக்கும் நிச்சயமா ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு
ஊழியர்களுக்கும் தெரியாது, நிறுவனங்களுக்கும் தெரியாது. இது உலக அளவுல இது வந்து H1Bங்கிறது பெரும்பாலாக இந்தியால இருந்து போற மக்கள் பெற விசா அப்படின்னு சொன்னா கூட மற்ற நாடுகளிலும் வந்து மக்கள் சைனால இருந்து வர்றாங்க, பிலிப்பீன்ஸ்ல இருந்து வர்றாங்க, மற்ற நாடுகள்ல இருந்து வர்றாங்க. இது வந்து இந்தியர்களை மட்டும் குறிவைத்து செய்யப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்தியர்கள் தான் பெரும்பாலான H1B விசா வாங்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. திரு சுமன் ஸ்ரீராமன், குறிப்பா வந்து திரு டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த அவர் எலெக்ஷன்ல போட்டியிடும் போதே அவருடைய நிறைய மேடைகள் பேச்சுகள் அவர் சொன்னது வந்து அமெரிக்க வாழ் மக்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் வேலை வாய்ப்புகள்ல அவர்களுக்கு தான் எல்லா நிறுவனங்கள்லயும் முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதோடைய ஒரு எதிரொலியாகவும் இந்த H1B விசால இருக்கக்கூடிய இந்த தற்காலிக நிறுத்தத்தை நாம பார்க்கலாமா? இப்ப இல்ல இது ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து 6 மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாசம் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகளாகவும் இது இருக்கிறதா? இல்ல, அது வந்து நம்ம பொறுத்துக்கு தான் பார்க்கணும். இது வந்து அமெரிக்க நிறுவனங்கள் இதை எப்படி அணுகுகிறார்கள். அதாவது இந்திய நிறுவனங்கள் மட்டும் வந்து ஐடி துறையில இங்கிருந்து மக்களை வந்து அங்க எடுத்துட்டு போறது இல்ல. அமெரிக்க நிறுவனங்களும் இங்கிருந்து நம்ம இந்தியர்களை வந்து அங்க பணியில அமர்த்துறாங்க. அந்த அடிப்படையில அவர்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் ட்ரம்ப் அரசு மீது கொடுப்பார்கள். ஏன்னா பல நிறுவனங்கள் வெளிப்படையாகவே எங்கிருந்து இமிகிரண்ட்ஸ் அந்த அந்த டிராவல் பேன் ஒன்னு அறிவிச்சாரு. ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு அறிவித்த டிராவல் பேனுக்கு வெளிப்படையாக பல நிறுவனங்கள் வெளியே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அமெரிக்கா வந்து ஒரு நேஷன் ஆஃப் இமிகிரண்ட்ஸ், வெளிநாடுகளிலிருந்து வந்த பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த மக்களால் உருவாக்கப்பட்ட நாடுதான் அமெரிக்கா. அதுல பல லீடிங் கம்பெனிஸ்ல இன்னைக்கு தலைவர்களா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கிற ரீதியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா, இல்லை அரசு கிட்ட வந்து ஒரு சமாதான போக்கு கடைபிடிப்பாங்களா, இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிறுவனங்கள் அதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இதெல்லாவற்றையும் தாண்டி நம்மளுடைய வர்த்தகத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு செட்பேக் இதனால வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த H1B விசாவினுடைய இந்த தற்காலிக நிறுத்தத்தினால? திரு சுமன் ஸ்ரீராமன். இல்ல, உடனடியாக ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து நமக்கு ஒரு செட்பேக் ஆகுங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. நிச்சயமாக ஷார்ட் டேர்ம்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல வந்து திங்கட்கிழமை மார்க்கெட் ஓபன் பண்ணும்போது சில கம்பெனிஸ் H1B விசாவை அதிகமாக நம்புற கம்பெனிஸ் ஷேர் பிரைஸ் கொஞ்சம் விழலாம். இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் அதுவும் வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்கும். அப்படி உடனடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இது தொடர்ந்து நீடித்துச்சு. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பணிகளை அவர்கள் இந்தியாவில தான் செய்யறாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல 100 நபர்கள் இருந்தாங்கன்னா 80 பேர் இந்தியாவில இருப்பாங்க, 20 பேர் தான் அந்த ப்ராஜெக்ட்ல அந்த கம்பெனி சார்பா ஆன் சைட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வந்து இன்னும் கொஞ்சம் அதை அதிகரிக்க பார்ப்பாங்க. 90% இந்தியாவிலையும் 10% அந்த நாட்டிலையும் அப்படின்ட்டு. ஆனால் அதனால வந்து உடனடியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று நிச்சயமா கூற முடியாது. ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் அந்த நீட்டாக் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் இது எப்படி எதிர்கொள்ள போறாங்க கோயிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிச்சுன்னா 6 மாதம் வரதுனால வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து நீடிச்சுன்னா நிச்சயமா வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது.